நீங்க வேலூரை கடந்த 25 ஆண்டுகளா கவனிச்சீங்க அப்படின்னா, வேலூர்ல நடந்த மாற்றம் அப்படிங்கிறது மிக முக்கியமா கவனிக்கக்கூடிய மாற்றம். வேலூர் மாவட்டம், ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்த நீங்க எடுத்துங்க. ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டத்த ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப கணிசமா இஸ்லாமியர்கள் வந்து ஓரளவுக்கு பெரும்பான்மையா இருக்காங்க. அ அங்க இஸ்லாமியர் மக்கள் ஆம்பூர்லேருந்து, வாணியம்பாடியிலேருந்து இங்க ராணிப்பேட்டை வரைக்கும் வேலூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப கணிசமா பரவலான மக்கள் வந்து பெர்சன்டேஜ்ல எனக்கு சொல்ல தெரியல. ஏறக்குறைய 20% இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். தெரியல. ரொம்ப எக்ஸாக்ட்டா நமக்கு நம்பர் தெரியல. அப்படி ரொம்ப பரவலா வாழக்கூடிய மக்களா இஸ்லாமிய மக்கள் இருக்காங்க. அப்போ இப்படி பரவலான இஸ்லாமிய மக்கள கொண்ட இடத்துல, ஒரு மத கலவரத்த நம்மால ஏற்படுத்த முடியலையே அப்படின்னு திட்டமிட்ட இந்த இதுதான் நமக்கு சரியான இடமா இருக்கும். ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ்ஸுக்கான ஒரு ஹெட் குவார்ட்டரா இருக்க இப்ப கோயம்புத்தூர் எப்படி தேர்ந்தெடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கானுங்களோ, அதுபோல இந்த பக்கம் வட தமிழ்நாட்டுல வேலூர தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மால யூகிக்க முடியுது. ஏன்னா கடந்த 25 ஆண்டுகளா வேலூர்ல அவனுங்கள செயல்படுற விதத்த நீங்க கணிச்சீங்கன்னா, இத நம்ம உறுதிப்படுத்திக்க முடியும். இஸ்லாமியர்கள் பரவலா வாழ்ற இடத்துல நாம்ப நம்ம வேரூன்றணும் அப்படின்னா, இங்க ரொம்ப எளிமையா இந்து, முஸ்லீம் அப்படிங்கிற மத கலவரத்த ஆர்எஸ்எஸோட பயங்கரவாத அரசியல நாம இங்க ரொம்ப எளிமையா வளர்த்தெடுக்கலாம் அப்படின்னு திட்டமிட்ட இந்த பயங்கரவாத கும்பல் கடந்த 25 ஆண்டுகள்ல நாராயணி ஹாஸ்பிட்டல் அந்த குழுமம் இருக்குல்ல, தங்க கோயில் இருக்குல்ல, அந்த தங்க கோயில் இன்னைக்கு ஸ்ரீபுரம் பொற்கோயில். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 15, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது வெறும் மலக்கோடி புத்துக்கோயில். அவ்வளவுதான் அது. ஒரு 15 வருஷம் இருக்கும். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீபுரம் பொற்கோயில் வெறும் மலக்கோடி புத்துக்கோயில். அவ்வளவுதான் அது. 15 ஆண்டுகள்ல இத்தனை லட்சம் கோடி ரூபாயில அவ்வளவு பெரிய பொற்கோயிலையும் மிகப்பெரிய நிறுவனமாவும் அந்த ஸ்ரீபுரம் நாராயணி அம்மா அம்மான்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான்ல, அவன் வந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கற்பனைக்கு எட்ட முடியாத லட்சக்கணக்கான கோடிகளுக்கு அதிபதியாகவும் இத்தனை பெரும் நிறுவனங்களையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பொற்கோயில் இருக்கு. அதன் கட்டுப்பாட்டிலேயே இயங்கக்கூடிய நாராயணி ஹாஸ்பிட்டல் இருக்கு. அவங்களுக்கே தனியா மெடிக்கல் இருக்கு. பல நெட்வொர்க் அவங்க இல்லாத தொழிலே இல்லன்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவுல இந்த பாபா ராம்தேவ் ஒருத்தன் எப்படி ஆடிட்டு சுத்திட்டு இருந்தான். ஆனா இந்தியா முழுக்க மிகப்பெரிய வியாபார கார்ப்பரேட் நிறுவனத்த கட்டுப்பாட்டுல வச்சிருந்தான். அதுபோல வேலூருக்குள்ள 15 ஆண்டுகளுக்குள்ள இத்தனை பெரும் நிறுவனம் மதத்தின் பெயரால் ஒரு ஒரு கோயில் கட்டமைக்கப்பட்டு மிகப்பெரிய நிறுவனமா, மிகப்பெரிய சக்தியா வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஜனாதிபதியிலிருந்து, துணை குடியரசுத் தலைவர்லேருந்து, பிரதமர் வரைக்கும் வந்து போற ஒரு ஒரு ஹெட் குவார்ட்டர் மாரி அங்க இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப எதேர்ச்சையா சாதாரணமா ஒரு சாமியார் வளர்ந்துட்டான். சாதாரணமா ஒரு புத்து இருக்கிற இடத்துல அத கோயில் கட்டிட்டான். நன்கொடை வாங்கி தங்க தகடு போட்டுட்டான் அப்படின்னு நம்ம பார்க்கவே முடியாது. அது அது சாத்தியமே இல்ல. 15 ஆண்டுகள்ல இத்தனை பெரும் மாற்றம் வந்து கிட்டத்தட்ட சாத்தியமில்லாத மாற்றம். எப்படி நிகழ்ந்துச்சு? திட்டமிட்ட அஜெண்டா. இங்க மடம் மடம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட கொண்டு வரானுங்க. மடாதிபதியை மையப்படுத்தின அரசியல் அப்படிங்கிறத வேலூருக்கு அறிமுகப்படுத்தி, மதத்தின் கட்டுப்பாட்டில தான் வேலூர் இருக்கணும் அப்படின்னு சங்கிகள் மிக தீவிரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெறும் பொற்கோயில் மட்டும் நம்ம உதாரணம் சொல்லல. அத தவிர்த்து இன்னும் பல கோயில்கள் வந்து அங்க கிளை அமைப்புகள் மாதிரி பல மடாதிபதிகள் வந்து அங்க உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப சாதாரண எதேர்ச்சியான நடைமுறை கிடையாது. எதேர்ச்சியா நிகழ்வது கிடையாது. திட்டமிட்டு இஸ்லாமிய மக்கள் பரவலாக வாழும் இடத்தில் ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதம் தன் கூடாரத்தை, தன் கட்டமைப்பை வலுவாக்கும் திட்டத்தின் ஆணிவேர் தான் பொற்கோயில் அப்படிங்கிறத நம்ம பகிரங்கமா குற்றம் சாட்டுறோம். ஏற்கனவே நம்ம இது குறித்து பேசியிருக்கோம். மறுபடியும் மீண்டும் மீண்டும் இது குறித்து பேச வேண்டிய, விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கு. இல்லைன்னா ரொம்ப எளிமையா இன்னைக்கு சிஎம்சி வாசல்ல கால் வச்ச இந்த புறம்போக்கு கும்பல் வந்து நாளைக்கு ரொம்ப எளிமையா மிக பரவலா வேலூரை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து கோயம்புத்தூருக்கு நிகரா கலவர பூமியா வேலூரை மாத்திருவானுங்க அப்படிங்கிறதுல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். சங்கிகளுக்கு எதிரான சமர் வந்து அரசியல் வெங்காயத்தின் சமர் தொடரும்.